பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை நான் அந்த பலகைகளில் எழுதுவேன், நீ அவைகளை பெட்டியிலே வைப்பாயாக என்றார். இந்த இடத்துல தேவன் சொல்றாரு, நான் திரும்பவும் எழுதுவேன் அந்த பலகையில் அப்படின்னு. யார் இந்த பலகையை உடைச்சு போட்டது? இந்த கற்பலகையை உடைச்சு போட்டது மோசே. ஏன் உடைச்சு போட்டார் அப்படின்னா, அவர் 40 நாள் போய் ஆண்டவர்கிட்ட காத்திருந்து அந்த கற்பனைகளை வாங்கிட்டு வரும்போது கீழே வந்து பார்த்தா இவங்க கூத்தும் கும்மாளமுமா விளையாடவும் விக்கிரகங்களை வணங்கவும் ரொம்ப துன்மார்க்கமாக நடந்து கொண்டு இருந்தாங்க. அதை பார்த்த உடனேயும் அந்த கோபத்தில் அவர் உடைத்து போட்டார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இவனை போல சாந்த குணம் உள்ளவன் இனிமேல் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட மோசேயே கோவப்பட்டு அந்த பலகையை உடைச்சு போட்டார். ஏன்னா என்னதான் மனிதர்கள் சாந்தமுள்ளவர்களாக இருந்தாலும் ஒரு சில நெருக்கடியில் அவங்களுடைய இதை வெளிப்படுத்துவாங்க. ஏன்னா அவங்க மனிதர்கள். அதனால் இங்கே கோவப்பட்டு உடைத்து போட்டார். நாம் இதுலேருந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, மனிதன் உடைத்து போடுறவனாக தான் இருப்பான். ஒரு பாவியை பார்க்கும்போது உடைத்து போடுறவனாக தான் இருப்பான். குற்றம் சாட்டுறவனாக இருப்பான். கை நீட்டுறவனாக இருப்பான். இவன் தான் பாவி, இவன் துரோகி அப்படின்னு கை நீட்டுவான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ அந்த பலகையை உடைச்சி போட்டுட்ட. அந்த பலகை உடன்படிக்கை, நான் என்னுடைய மக்களிடத்தில் என்னுடைய பிள்ளைகளிடத்தில் செய்த உடன்படிக்கை, அதை நீ உடைச்சிட்ட. பரவாயில்ல, நீ என்ன பண்ணு, இன்னொன்று கொண்டு வா, நான் அதுலேயும் எழுதுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன, இன்னொரு பலகையை கொண்டு மோசே கொடுக்கும்போது அதில் அவர் எழுதுகிறார். இதுலேருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, பலகை வேணால் உடையலாம், ஆனால் அவருடைய வார்த்தை என்றைக்கும் அழியாது. இந்த பூமி ஒழிந்து போகலாம், இந்த பிரபஞ்சமே ஒழிந்து போகலாம், அவருடைய வார்த்தையை யாராலும் அழிக்க முடியாது. அது ஒரு நாளும் அழியாது. எத்தனையோ பேர் முயற்சி செய்து நான் அழிச்சிருவேன்லாம் நினைக்கலாம். பைபிள் எடுத்து கொளுத்திட்டா, இல்லை கிறிஸ்தவ ஊழியரில் அடிச்சிட்டா, கொலை பண்ணிட்டா வார்த்தை ஒழிஞ்சிருமா என்ன? ஒரு நாளும் ஒழியாது. ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒவ்வொரு வார்த்தையும் அவர் எழுதி கொடுத்துருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, நீ இன்னொரு பலகை எடுத்துகிட்டு வா, நான் எழுதி தரேன். இன்னொன்று, பாவம் செய்யும்போது, அக்கிரமம் செய்யும்போது நாமும் அந்த கற்பலையை உடைத்து போடுறோம். எப்படி உடைத்து போடுறோம்? அந்த கற்பலைன்னா என்ன, அந்த கற்பனைகளை உடைத்து போட்டு அதை நம்ம கடைபிடியாதபடி துன்மார்க்கமாக நடந்து கொண்டு இருக்கிறோம். இருந்தாலும் ஆண்டவர் இன்னொரு சான்ஸ் கொடுக்குறார், புது பலகையை தருகிறார். அதாவது புது கற்பனையை கொடுக்குறார், பிரதான கற்பனையாக கொடுக்குறாரு. அடுத்தபடியாக என்ன சொல்கிறாரு, உனக்கு இரக்கத்தையும் கிருபையும் தரேன், நீ மனம் திரும்பி வா, நான் எழுதுகிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு பிறகாக அவர் என்ன சொல்கிறாரு, இதை ஒரு பெட்டியில் வை, இதை ஒரு பெட்டியில் வை. பெட்டியில் வை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பெட்டியில் அவருடைய கற்பலகை வைக்கும்போது அது எவ்வளோ பத்திரமா இருக்கும். அதுபோல் இன்றைக்கி நம்மளுடைய இருதயம் ஒரு பெட்டியை போன்றது. அப்போது அந்த கற்பலகையில் உள்ள அந்த கற்பனைகளை நம்ம இருதயத்தில் பத்திரமாக பாதுகாக்கணும். அவருடைய வார்த்தையை பத்திரமாக நாம் பாதுகாக்கணும். அப்படிங்கிறது தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார். ஒரே விஷயம்தான், அவர் நமக்கு சான்ஸ் கொடுக்குறார்.
அந்த சான்ஸை சரியானபடி நாம் பயன்படுத்தி கொள்ளணும். புது பலகையில் எழுதும்போது அதை நாம் நம்ம இருதயம் என்கிற பெட்டிக்குள்ளே வைத்து பொக்கிஷமாக பாதுகாக்கணும். அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதை தான் நாம் புரிந்து கொள்ளணும். இனிமேலாவது நாம் இருதயத்தின் பொக்கிஷமாகிய அந்த ஆண்டவருடைய அந்த கற்பனைகளை நாம் கடைபிடித்து அதன்படி நடக்க முயற்சி செய்வோம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமேன்.